பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இப்போ நீங்க வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் தாத்தா வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிறைய லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. பாய். குருபரமா குருவிஷ்ணு குருஷேஷ பரபரம மகேஸ்வர தஸ்மஹி குருவே குருவே துணை கடவுள்பதியே நமோ நமக கடவுள்பதியே சிவசிவா சிவசிவா சிவசிவா. இந்த வாரத்தில் இது சத்தியுடைய தீட்சை, இது 6ஆம் தீட்சை. இந்த 6ஆம் தீட்சைக்கு பின்னாடி உங்களுக்கு நல்ல ஒரு காரியத்தை நான் சொல்லி தருகிறேன். அதை நீங்கள் வச்சு பயன்படுங்க. அடுத்து இந்த 5 பஞ்சபூதம் இருக்கு இல்லையா, இந்த 5 பஞ்சபூதத்துக்கு உண்டான அந்த மந்திர தீட்சை நான் தருவேன். அதை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா இந்த சத்தி தீட்சை முடிஞ்சோன்னா அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்தாங்கன்னா அந்தந்த சக்கரங்கள் ஆதார சக்கரங்கள் 6க்கும் மந்திரம் இருக்கு. அதை சொல்லி வர நீங்கள் அதன்படி சொல்லி வந்தீங்கன்னா அதுக்குண்டான பலன் உடம்பு வஜ்ரகாயமாகும். அதுதான் இது சொல்லித்தரதுக்கு தான் நாங்கள் சில இடத்துல நாங்கள் போய் கேட்கும்போது, அந்த குரு தீட்சை கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இதுக்கு தனியாக நீங்கள் பணம் கட்டினா தான் அந்த 6 தீட்சை எடுத்துக்கிற முடியும் சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு என்ன தெரியுங்களா, இந்த 5 தீட்சைக்கு எவ்வளோங்க ஆகுதுன்னா, ஒரு தீட்சைக்கு 2500 ரூபா சொன்னாங்க. நம்மளால அப்படி இல்லை, நம்ம தினக்கூலிக்கு வேலைக்கு போகிற 2500 ரூபா கட்டி 3 மாதம் தீட்சை எடுக்க முடியுமா, ஒரு மண்டல தீட்சை எடுக்க முடியுமா, முடியாது சொல்லிட்டு அப்புறம் அகத்தியருடைய ஓலைச்சுவடியில் அதையே திரட்டிகிட்டே வரும்போது அடியில் இருந்தது இந்த தீட்சை. அதை நான் எடுத்து பண்ணின பிறகுதான் எனக்கு உயிர்நிலை நல்லா நின்னது, கொஞ்சம் சுவாசம் அடங்கினது. இதுக்கு மருந்துகள் செஞ்சு உட்கொண்டோம்னா இந்த சித்தநிலை அடைஞ்சிடலாம். இந்த மருந்துகளுக்கு உண்டு உபாயம் சொல்கிறேன், அதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இது நீங்கள் பாரம்பரிய தொட்டு வர்றவங்ககிட்ட இது இருந்தும் பலன் இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் எங்களுடைய விதின்றது. இந்த சாஸ்திரங்கள் முறைப்படி கற்று அதனுடைய பலன் உங்களுக்கு முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்திடுவார் சித்தர்கள்லாம். இது நல்லவங்க தான் எடுத்து இதெல்லாம் செய்ய முடியும். நான் சொல்றேன்னா சில பேர் பார்ப்பாங்க, அப்போதைக்கு பார்ப்பாங்க, ஓன்வாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. போகருக்கு 165 சிசிமார்கள் இருந்தாங்க. அதில் 65 பேரில் ஒரு 5, 7, 8 பேர் தான் தேர்ந்தாங்க. அந்த 8 பேர்லேயும் அது முக்கியமானவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அதே மாதிரி திருமூலருக்கும் அதே மாதிரி சிஷங்கள் நிறைய இருந்தாங்க. கடைசியில் சேர்ந்தவங்க ஒரு 7-8 பேர் தான் சேர்ந்தாங்க. அது மாதிரி இந்த நிலைக்கு போகும்போது அந்த விட்ட குறையோ தொட்ட குறையோ இருந்தால் தான் இந்த நிலைக்கு வர முடியும். இந்த நிலை வந்துட்டால் எது மேலேயும் அக்கறை இருக்காது, எது மேலேயும் ஆசை இருக்காது. நம்மளுடைய சம்பாத்தியம், நம்ம பொருள், நம்மளுடைய குடும்பம், நம்ம குழந்தைகள் அப்படித்தான் போகும். இது பற்றற்ற வாழ்க்கை, பாசம் இல்லாத வாழ்க்கை, இது அன்புள்ள வாழ்க்கை. இதுதான் மனுஷனுக்கு தேவை. இந்த அன்பு வச்சு தான் உலகத்தை ஆள முடியும். ஒன்றுமே இல்லாதவன் உலகத்தை ஆள்றன்னு சொன்னா அதுதான் அவங்களுடைய விதி. அந்த விதியும் மதியும் இரண்டு சேர்ந்து வேலைத்தான் இந்த உலகத்தை ஆள முடியும். இது நன்மையும் செய்யும், தீமையும் செய்யும். நம்ம கிட்ட இருக்க சக்தி. இந்த சக்தியை எப்படி பிரயோகம் பண்றோமோ அந்த வழிதான் நம்மளுக்கு நன்மை கிடைக்கும், தீமையும் கிடைக்கும். அதனால நம்ம கிட்ட சக்தி இருக்குன்னு சொல்லி நம்ம கெட்ட காரியத்துக்கு நம்ம பிரயோகம் பண்ணோம்னா அவனுக்குள்ளானது நம்மளுக்கு கிடைச்சிடும். ஒருத்தனுக்கு நம்ம என்ன சொல்றோமோ அது திருப்பி நம்மளுக்கு வரும். அதனாலதான் மௌனமே ஒரு யோகம் சொல்றாரு சித்தர்கள். மௌனமும் எவ்வளவு கிடைக்கிறையோ அது அப்படி உன்னுடைய அந்த செலவினங்கள் கம்மியாகி அந்த முத்தி நிலை என்ற பேங்க் அக்கௌண்ட் ஏறும். அதுதான் மௌனம். இந்த மௌனத்தை யார் கடைப்பிடிச்சு வர்றாங்களோ அவங்களே அந்த முத்தி நிலையை அடைய முடியும், அந்த சித்து நிலையை அடைய முடியும். சித்தர்கள் சொன்னால் சித்து விளையாண்டாங்கன்னு அப்படி அல்ல. சித்து விளையாடுறது ஒரு கலை. இந்த 64 கலையில அது ஒரு கலை. அதுதான் அந்த கலைக்கு அதுக்கு தகுந்த அப்படி அந்த மருந்துகளும் உபயோகங்களும் அதுக்குடைய மந்திரங்களும் அந்த சித்துக்கு தனியா இருக்கு. இது ஞானத்துக்கு ஒரே மாதிரியா நம்ம கிட்டதான் இருக்கு. இந்த 6 சக்கரத்துல ஏற்கக்கூடியதுதான் இந்த ஞானம். இந்த ஞானம் கிடைக்கிறதுனால் அந்த சித்தன்றது தானாவே வரும்.
நம்ம மருந்து செய்ய வேண்டியதோ மாயம் செய்ய வேண்டியதோ மை செய்ய வேண்டியது தானே வரக்கூடிய இந்த ஞான நிலை. இந்த ஞான நிலையில வந்து சித்து அடைஞ்சு சித்து விளையாடும் போகும்போது நம்ம கிட்ட இருக்க பேங்கில் இருக்க பணம் டெபாசிட் போய் இழந்துடும். அது தேவையில்லை. நம்ம வந்து ஞானத்தை வச்சு அடுத்த பிறவி வேணும்னு சொல்லி அதை நினைச்சு நம்ம பாடுபட்டு போயிட்டே இருக்கோம். இங்க பிறக்கிறோம், இருக்கிறோம், வாழ்றோம், கடைசியில முடிஞ்சு போயிடுறோம். அதான் இரவும் பகலும் மாதிரியே நம்முடைய வாழ்க்கையை பண்ணாம எப்போதும் நிதானமா ஒரே வெளிச்சத்தோட ஜோதிமயமாக கொடுக்கக்கூடியதான் ஜோதி வள்ளலார் ராமலிங்க அடிகளார் ஆனார். அது மாதிரியே நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சிறப்போட வாழணும்னு சொல்லியிருக்கிறார். சிறப்போட வாழ்றது எப்படி? சிறப்புனா பங்களா கட்டுறது, கார் வாங்குறது, வீடு வாங்குறது இதெல்லாம் கிடையாது. நம்ம கிட்ட இருக்க சக்தியை வச்சு சிறப்போட வாழணும். 4 மனுஷனுக்கு பார்த்தா மதிப்போட வாழணும். நம்ம கிட்ட செல்வம் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கக்கூடாது, நடுத்தரமான வாழ்க்கை கொண்டு போறதுக்காகத்தான் இந்த ஞான நிலை. ஞான நிலை சொன்னா பின்னாடி நடக்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருவோம். ஆஹா இப்படி நம்மளை ஏமாத்த போறான்னு தெரிஞ்சுக்கலாம். பின்னாடி வரக்கூடிய ஆபத்தை முன்னாடியே தெரிஞ்சிருவோம். இந்த வழி போனா அவங்களுக்கு கெட்ட காரியம் நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்த வழி தேடி போவோம். இதுதான் இந்த ஞான நிலை. இந்த ஞான நிலையை சொல்லித்தரதுக்கு நம்ம வையகத்துல யாருமே இல்லை. அதனால சித்தபெருமானர்கள் மனசுக்குள்ள இறங்கி இந்த ஞானத்தை பற்றி சொல்லப்பா, ஒரு எவ்வளவு தேவையாலும் நல்லது அப்படி சொல்லி ஒரு ஊர்ல 4 பேர் இருந்தா போதும். அந்த ஊருக்கு மழை தேவையானது கிடைக்கும், தண்ணீர் தேவையானது கிடைக்கும், அந்த ஊருக்கு உணவு பற்றாக்குறை வராது. அதுதான் ஞானத்துக்குரிய வித்தை. இது வந்துட்டு ஒருத்தனுக்கு வந்து உடம்புக்கு முடியல சொன்னா நம்ம சொல்றோம் போப்பா அந்த ஆஸ்பத்திரி போ நல்லா இருந்தோம்னா நல்லா இருப்பாங்க. அதுக்காக தான் ஞானம் வேணும். ஞானமுள்ள குழந்தை வேணும்னு சொல்லி எதுக்காக கேட்குறோம்? அவன் படிப்பறிவு இருக்கும், வித்தைகள் அறிவு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு காரியத்தை நம்ம வெற்றியோடு செய்யறோம்னு சொன்னா அதுதான் ஞானமுள்ள குழந்தைன்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை நல்லா படித்து ஃபர்ஸ்ட் கிளாஸை மார்க் வாங்கினா ஆஹா என் மகன் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸில் மார்க் வாங்கிட்டானே, அவன் நல்லா படிக்கிறானே அப்படின்னு சொல்ல. ஏமா உன் மகனுக்கு என்னமா கொடுத்தீங்க, நல்லா படிக்கிறான் அப்படி கிடையாது. நம்மளுக்குள்ளே இருக்கிறதா அந்த குழந்தை. அந்த குழந்தை அவ்வளவு ஞானம் இருக்குன்னு சொன்னா உங்ககிட்ட எவ்வளவு பெரிய ஞானம் இருந்தா அந்த குழந்தை ஞானமான குழந்தையாக பிறக்கும். இதுதான் நீங்க குழந்தை கர்ப்பம் போது எதை நினைக்கிறதோ அதுதான் அந்த குழந்தையாக அந்த மனசுக்குள்ள பட்டு பிறந்து இந்த பூமியில வளரும். நல்லதே நினைச்சா நல்லதே கிடைக்கும், கெட்டது நினைச்சா அந்த குழந்தை அந்த கெட்டதே செய்யும். இதுதான் நம்ம மண்ணில் பிறக்கும்போது எல்லாரும் சரிசமமாக தான் பிறக்கிறோம். நம்ம தாய் தந்தைகள் வளர்க்கக்கூடிய என்ன மாதிரி வளர்க்குறாங்களோ அதுதான் நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கை. இது வந்துட்டு சேரலாம், யாரு கூடயும் வேணும் சேரலாம், எது வேணும் பண்ணலாம்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. இந்த குழந்தை நாணம் இருக்கிறவங்க ஐயா எனக்கு கால் வலிக்குது நீங்க போங்க தண்ணி குடிச்சிட்டு வரணும் சொல்லி வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுதான் ஞானமான குழந்தை. அந்த காரியம் கெட்ட காரியம் அங்கே போனால் 4 பேர்த்துக்கு இடையில சிக்கிக்கிறவனுங்க நம்ம அந்த பாடு நம்ம வேண்டாம். நம்ம தாய் தகப்பன் நல்லவங்க, அவருக்கு நல்ல பேர் வாங்கி தரணும், திரும்பி வந்துடுவாங்க. அதுதான் ஞானமான குழந்தை. இந்த ஞானமான குழந்தை என்பது ஒரு பெண்ணை பார்த்தாலும் சரி, ஒரு ஆணை பார்த்தாலும் சரி, அதை தன்மையோட பழகுவாங்க, தன்மையோட பேசுவாங்க, வேற விதமாக திட்ட மாட்டாங்க. ஞானமான குழந்தைகள் நல்ல முறையாக அது வந்து வளர்ந்து வரும். அது ஏதோ முக்கியமான பாடங்களாக இருந்தால் படிக்கும், இல்லை நல்ல அறிவுள்ளத பாடங்களை படிக்கும். அது நல்ல ஒரு டாக்டராகவும், ஒரு இன்ஜினியராகவும், ஒரு வக்கீலாகவும், ஒரு நீதிபதியாகவும் வரக்கூடியதெல்லாம் ஞானம் இருந்தால் தான் அந்த வேலைக்கு போக முடியும். ஒரு ஊரை கட்டி மேய்க்கணும்னு சொன்னால் ஒரு நல்ல தலைவன் வேணும். அந்த தலைவனுக்கு உண்டான பதுமை இந்த ஞானத்துக்கு உண்டு. 10 பேர் உங்களுடைய சொல்வாக்கு கேட்குறாங்கன்னு சொன்னால் ஞானம் இருந்து சொன்னால் தான் அதை 10 பேர் மதிப்பாங்க. அந்த சொல்கிற வார்த்தையில் குடி இல்லைன்னு சொன்னால் ஒருத்தரை மதிக்க மாட்டா, தெருவு விட்டுருவாங்க. அதுதான் ஞானம். இந்த ஞானத்துக்கு உண்டான கல்வி தான் இந்த நம்ம சொல்லக்கூடிய பாடங்கள். இது ஒரு மண்டலம் சொல்லிட்டு வாங்க, நல்ல முறையாக இருக்கும். உங்களுக்கு சீரன் சிறப்பாக இருக்கும். நான் பெற்ற இன்பம் வையகமே பிறக்கும். உங்களுக்கு காசு இல்லாத ஞானம் கிடைக்க போகுது, இந்த நன்மையோட வாழ்றதுக்கு வழி கிடைக்க போகுது. இதை எடுத்து பண்ணிட்டு வாங்க, நல்லா இருக்கும். ஒரு விளக்குத்தான், ஒரு ஊதுபத்தி தான். இதுதான் உங்கள் மனசை கட்டுப்படுத்தி இந்த 5 பஞ்சபூதத்தையும் கட்டியாச்சுன்னா உங்களுக்குள்ள உங்களுடைய புத்தி, உங்கள் அறிவு உங்ககிட்ட வேலை செய்யும். இது 5 திறந்துருச்சுன்னா நம்ம வார்த்தை நிற்காது, போய்த்தரும். யாரும் நம்ம கூட சேர மாட்டாங்க. நம்ம வார்த்தைக்கு பலனெல்லாம் போய்விடும். இதுதான் பொய் சொல்லக்கூடாது, உண்மையே பேசுங்க. திருடக்கூடாது, உண்மையே செய்யுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு பொண்டு பிள்ளை மேலே கண்ணு வைக்காதீங்க, பாதம் பார்த்து நடந்துக்கோங்க. இந்த ஞானமாக சித்திக்கும்.
டெய்லி எந்திரிச்சு குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சூரிய நமஸ்காரனுக்கு இந்த மந்திரமெல்லாம் முடிஞ்ச பிறகு சூரியனுக்கு தனி மந்திரம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அதை பண்ணிட்டு வாங்க. அது எப்படின்னா 16 வருஷம் பண்ண சொல்கிறாரு. அப்படின்னா தான் சூரியனுடைய பவர் உங்ககிட்ட வரும். அதனால நீங்கள் அதை பண்ணிட்டு வாங்க. நல்லா அதனால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மந்திரத்தை சொல்லிட்டு வந்தால் அந்த இதை நன்மையே செய்கிறதுக்கு நம்மளுக்கு விட்டு பிடி கொடுத்து மேலே ஜோதி கிளம்பி ஜோதி காட்டுவார். அந்த ஜோதி காட்டணுன்னா மட்டும் போகாது, காதில் அந்த ரீங்கார சத்தம் கேட்கணும். கேட்டால் தான் இந்த மந்திரங்கள் சித்தியாச்சுன்னு அர்த்தம். இதை மட்டும் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தேடாத டயத்தில் அந்த பொருள் கிடைக்கணும்னா இதனுடைய ஞானம் இருந்தால் தான் அந்த பொருள் கிடைக்கும். இப்போ ஒரு மனுஷனுக்கு தாகம் இல்லாத போது தண்ணி கிடைச்சா குடித்த மாதிரி இருக்காது. தாகத்தோடு இருக்கும்போது ஒரு சிட்டிக்கை தண்ணி தரான் பார்த்தியா, அவன் தான் இறைவன். அது மாதிரியா உங்களுக்கு தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறத நீங்கள் கடைப்பிடிச்சுவாங்க. உங்களுக்கு தாகம் அடங்கும், உங்கள் புத்தி தெளியும், சித்தத்தில் சிவபெருமான் குடியிருப்பார். அந்த சிவசக்தி குடியிருந்தால் தான் அந்த இல்லம் நல்லா இருக்கும். வீடு நின்று கட்டி நல்ல பிரமாண்டமான 7 மாடியை கட்டி அந்த 7 மாடிக்கு கரண்ட்டுன்னு ஒன்று இல்லைன்னா அந்த இடத்துல இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அது மாதிரி தான் இந்த உடம்புக்கு ஒரு ஜோதி இருக்கணும். 2 கண், சூரியன், சந்திரன், எப்போதும் அந்த பார்வை மங்காமல் இருக்கணும். மங்காமல் இருக்கிறதுக்காக தான் இத்தனை அறிகுறியும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் பண்ணிட்டு வாங்க. பூரணத்தை பாருங்க, புத்தி தெளிங்க, நல்ல சித்தத்தோடு வாழுங்க, சிவபெருமான் அன்பை பெறுங்க. உங்கள் குடும்பம் நல்ல சீரம் சிறப்புமாக இருக்கும். இதுதான் நான் அந்த அகத்திய முனிவர் சொன்ன வார்க்கு, அகத்திய ரிஷி சொன்ன வார்க்கு, அந்த போகமகா ரிஷி சொன்ன வார்க்கு, காளிங்கநாதர் சொன்ன வாக்கு, அந்த சித்தர்கள் சொல்ல வாக்கு என்றைக்குமே பொய்க்காது. வித்தை என்பது அது வேறு, ஞானம் என்பது வேறு. அது அந்த ஞானமும் வித்தையும் 2 கலந்து இருக்குன்னு சொன்னால் அது இப்போ உங்களுக்கு சித்திக்காது. நீங்கள் ஞானத்தை வளர்த்துட்டு அப்புறம் அந்த வித்தை எடுத்தீங்கன்னா சித்திக்கும். சித்தச்சா நான் சொன்ன மாதிரி பேங்கில் இருக்க பணம் எடுக்க காலியாயிடும். பிறகு நீங்கள் வெற்றாதாயிருவீங்க. பிறகு நீங்கள் இருக்கிற மூலையே தெரியாமல் போயிடுவாங்க. எத்தனையோ பேருக்கு சித்தி விளாண்டவங்கெல்லாம் இருக்கிற மூலத்தை ஏன் போயிட்டாங்க. அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்கன்னு சித்தரை சொல்கிறாங்க, நான் சொல்லலை. சித்தரை சொல்கிறார், நீ சித்தி விளாண்டுறாத, ஞானத்தை பொறுப்போடு இருந்து பிறவாத பிறவி எடுத்துக்கோ அப்படின்றார். பிறவாத பிறவி எடுக்கிறதுக்காக தான் இந்த ஞானத்தை சொல்கிறாங்க. இந்த ஞானத்தை நல்ல முறையாக கடைப்பிடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு சீரம் சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். நான் சொல்கிற மந்திரத்தை ஒரு மந்திரம் சொல்லிட்டு வாங்க, சத்திய மந்திரத்தை. அப்புறம் இது 6ஆம் தீட்சை மந்திரம். இது சொல்லிட்டு வாங்க, உங்களுக்கு நன்மையே கொடுக்கும். தீமை ஒன்றும் வராது, ஒரு காலம் பொய்யாகாது. இத்தருடைய வாக்கு இதை நீங்கள் செய்யுங்க, நல்லா இருக்கும். நான் சொல்கிற மந்திரத்தை கவனமாக சிந்தையில் ஏற்றி வச்சுக்கோங்க. ஹம் ஓம் ஹம் க்ளீம் இங் நம. ஓம் ஹம் க்ளீம் இங் நம. ஓம் ஹம் க்ளீம் இங் நம. இந்த மந்திரத்தை ஒரு மந்திரம் சொல்லணும். காலையில் எந்திரிச்சு கடைப்பிடிச்சி வந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு பிழை இருக்காது, நல்ல முறையாக வாழ்வீங்க. இது உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையானது, உங்களுடைய மக்களுக்கு தேவையானது, உங்கள் சமுதாயத்துக்கு, உங்களுடைய அங்காளி பங்காளி, உங்கள் சம்மந்தக்காரர்களுடைய பிரியமானவங்களுக்கு உடம்புடினா நீங்கள் சொன்னால் அந்த வாக்கு என்றைக்குமே பொய்க்காது. அவங்க சௌரியமாகி வந்துடுவாங்க. நீங்கள் ஒரு பெரிய மனுஷ தன்மையாக இருக்கலாம். உங்களுக்கு கடந்த காலத்தில் என்ன நடந்தது நம்மளுக்கு தெரியாது. இப்போ வரக்கூடிய எதிர்காலத்தில் இந்த மந்திரம் உங்களுக்கு வேலை செய்யும், அற்புதமாக இருக்கும். நல்ல தொழிலுக்கு அமையும், நல்ல ஸ்தாபனங்களை வைக்கலாம், நல்ல சீரம் சிறப்பும் வாழலாம். சிவசிவா சிவசிவா. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.